கேரட்டு கோஸு சட்னி எப்படியா இருக்குது பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படியா இருக்குதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேரட், கோஸு. கேரட் இதை மாதிரி தோல் சீவிட்டு கேரட் கோஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வதக்கிறதுக்கு. ரொம்ப பொடிசாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடிசாக கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வதக்கிடலாம். கேரட், கோஸ், உளுந்தம்பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் வதக்கிடலாம். எப்படி வதக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் உளுந்தை கொட்டி நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பாருங்க, இது மாதிரி வதக்குங்க. நான் எப்படி வதக்குறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளையாக இருக்கா? இப்போ நல்லா வதக்கினே இருக்கும். அது எப்படி வதக்கி நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருங்க. எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா போடுங்க. காஞ்ச மிளகா போட்டு ரெண்டே வதக்கு தான், அப்படியே வதக்கிட்டு எடுத்துருங்க. ரொம்ப வதக்குனா கருகிடும். அந்த காஞ்ச மிளகா வதக்கிடுச்சு. அதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடுங்க. நல்லா இஞ்சியும் பூண்டையும் வதக்குங்க. நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும், அந்த வாசனையாக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் வதங்கலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இல்லை, இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ புளி சும்மா லைட்டாக அதுவும் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போது கோஸு, கேரட்டு அதை ரெண்டையும் சேர்த்து வதக்கிடலாம். இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தான் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் வாசல்லாம் அடிக்காது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாக வதக்குங்க. இதை நல்லா வதக்குங்க. பாதி வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், வதங்கலை பாருங்கள். சிம்மில் வச்சு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கலை பாருங்கள். அதில் தண்ணி அப்படியே தெரியுது. இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைக்கும் போது சட்னி சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து எல்லாத்தையும் இது மாதிரி தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். உப்பு சேர்த்துருங்க அதுலேயே. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்கும்போதே. சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள். கேரட் கோஸு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.